ஸோ வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ஸ் ஃபார் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம்ல நாம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ப்ராப்ட் கேன்டிலீவர் தான் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ராப்ட் கேன்டிலீவர் பீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் இன்டிடெர்மினேட் பீம்னா அப்படின்னா என்னன்றது தெரியும். ஓகேவா? ஒரு நமக்கு மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தெரியும். இந்த மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு நம்மளால ஒரு பீமை அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். இந்த மூணு ஈக்குவேஷனை வச்சு மட்டுமே ஒரு பீமை அனலைஸ் பண்ண முடியலனா தட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. Algebraic sum of all vertical forces should be equal to 0. அது இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம்னா sum of upward forces equal to sum of downward forces. அதே இது horizontal forcesல பார்க்கும்போது algebraic sum of all horizontal forces should be equal to 0. அப்படிங்கும்போது sum of left side forces should be equal to sum of right side forces. ஓகேவா? ஸோ அதே மாதிரி algebraic sum of all moments equal to should be equal to 0. That means anti-clockwise moment is equal to clockwise moment. ஓகே? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மூணு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ். ஓகே? இந்த மூணு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நம்ம பீமை ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். டிட்டர்மினேட் அண்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம்ஸ் அப்படின்ட்டு கிளாஸ் பண்ணியிருப்போம். ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அண்ட் இன்டிடெர்மினேட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ டிட்டர்மினேட் பீம்ஸ்னா when the reaction components of a beam can be analyzed by using the statical equilibrium equations, that is summation of v equal to 0, summation of h equal to 0, summation of m equal to 0. இந்த மூணு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பீம் அனலைஸ் பண்ணோம்னா it is called statically determinate beams, in which the degree of indeterminacy is 0 for the statically determinate beams. Okay? degree of indeterminacy is அதாவது DOI வந்து இதுக்கு 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்றது இதை பார்த்துடலாம். ஸோ ஒரு கேன்டிலிவர் பீம் எப்படி இது கேன்டிலிவர் பீம் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஒரு லோட் ஆக்டர். இப்போ இங்கே அன்னவுன்ஸ் என்னவா இருக்கும்? இங்கே ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும் RA அண்ட் ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும் வச்சுக்கோங்களேன், M அப்படின்ற ஒரு மொமெண்ட் கிரியேட். ஸோ இப்போ அன்னவுன்ஸ் எத்தனை இருக்குங்க? அன்னவுன்ஸ் ஈக்குவல் டு 2. நம்ம கிட்ட இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் என்ன? ரெண்டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், வெர்டிகல் மொமெண்ட் மட்டும் தான். அப்போ ரெண்டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், சம்மேஷன் ஆஃப் m ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் v ஈக்குவல் டு 0 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினேசியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்? 2 minus 2 it is 0. ஸோ DOI ஃபார் கேன்டிலிவர் பீம் இஸ் ஈக்குவல் டு 0. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேன்டிலிவர் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் அதான் வரும், ஓவர் ஹேங்கிங் கால்குலேட் பண்ணாலும் அதான். ஓகே? நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம்ஸ். அது நம்ம ஆல்ரெடி சொன்னாங்க. இந்த மூணு ஈக்குவேஷனை மட்டுமே வச்சு ஒரு பீமை அனலைஸ் பண்ண முடியலாம். தட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். When the reaction components of a beam cannot be analyzed by using the static equilibrium equation, sigma v equal to 0, summation of h equal to 0, summation of m equal to 0, இந்த மூணு ஈக்குவேஷன் மட்டும் வச்சு cannot analyzed by analyzing na, that is called statically indeterminate beam. Okay? The degree of indeterminacy is not equal to 0 for the statically indeterminate beams. Okay? So example பார்த்தீங்கன்னா ப்ராப்ட் கேன்டிலிவர், ஃபிக்ஸட் பீம், கண்டினியூஸ் பீம். ஓகேவா? இங்க பார்த்துடலாம். ஒரு கேன்டிலிவர் வந்து டிகிரி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம், ஆனால் ப்ராப்டு கேன்டிலிவர் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். ப்ராப்டுனா ஒரு சப்போர்ட் அதோட ஃப்ரீ எண்ட்லேயோ ஃப்ரீ எண்ட் ஆர் த நியர் டு த ஃப்ரீ எண்ட் கொடுக்குறோம்னா அதுக்கு பேர் தான் ப்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீமை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்டு கேன்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு அன்னவுன்ஸ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு அன்னவுனு, ஒரு மொமெண்ட்டு, இங்கே ஒன்று இருக்கு. ஆனால் நமக்கு ரெண்டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ரெண்டு தான் இருக்கு, ஆனால் அன்னவுன்ஸ் மூணு இருக்கு. அப்போ 3 minus 2, தட் இஸ் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினேசி இஸ் ஈக்குவல் டு என்ன? நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 1. அப்போ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினேசி ஃபார் ப்ராப்ட் கேன்டிலிவர் இஸ் 1. ஓகே? ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினேசி நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ். ஓகேவா?
So degree of indeterminacy, the difference between the number of unknown reaction components and the number of known equilibrium equations called degree of indeterminacy or degree of redundancy. Okay, degree of indeterminacy ஒன்று தான், degree of redundancyனாலும் ஒன்று தான், ரெண்டு இதுலையும் ஆகும். ஓகே, ஸோ இதான் அதோட ஃபார்முலா. கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க, ப்ரீவியஸ் இயர் ஜேடிஓவில் கேட்டிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேன்டிலிவர் பீமுக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி 0. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பார்த்தீங்கன்னா 2 அன்னவுன்ஸ் 1 2 அப்படின்னு 2 அன்னவுன்ஸ் இருக்கு. ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. மொமெண்ட்டும் இங்கே 0வாக தான் இருக்கு. ஓகே, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ 2 - 2 இட் இஸ் 0. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்டு கேன்டிலிவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது தான். ஸோ நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 இருக்கு. 1 2 3 3 இருக்கு. ஸோ 3 - 2 இட் இஸ் 1. அதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் பீம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மொமெண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு மொமெண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், இங்கே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன். டோட்டல் அன்னவுன்ஸ் 4. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து 4 - 2 இட் இஸ் 2. ஓகேவா? ஸோ அது ஞாபகம், டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி ஃபார் ஃபிக்ஸட் பீம் இஸ் 2. கொஸ்டினில் கேட்கலாம், எப்படி கேட்பாங்க? டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி ஃபார் ஃபிக்ஸட் பீம் இஸ் 2 4 3 0 அப்படின்னு ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம 2 அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன் இங்கே வந்து 2 டிகிரி ஆஃப் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 2 தான் எடுத்துருக்கணும். இங்கே எங்கேயுமே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம 3 எடுத்துப்போம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆச்சுன்னா, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம 2 தான் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஓகேவா, அதுதான் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஸ் பீம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாம்பிள் ஆஃப் கண்டினியூஸ் பீம். இதை பாருங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 2 3 and 4 ஈக்குவேஷன்ஸ் 4 அன்னவுன்ஸ் இருக்கு. நம்மகிட்ட வெர்டிகல் அண்ட் மொமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 2. ஸோ 4 - 2 இட் இஸ் 2 ஃபார் திஸ் டைப் ஆஃப் கண்டினியூஸ் பீமுக்கு வந்து இட் இஸ் 2. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் இன்டிடெர்மினேட் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி. இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம்ஸை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா மொமெண்ட் மெத்தட், 3 மொமெண்ட் மெத்தட், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், காலம் அனர்ஜி மெத்தட் அண்ட் ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம்ஸை வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்டு கேன்டிலிவர் பீம்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராப்டு கேன்டிலிவர்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு கேன்டிலிவர் பீமில் ஒரு ப்ராப் சப்போர்ட் நியர் த எண்ட் ஆர் அட் த எண்ட், அட் த ஃப்ரீ எண்ட் ஆர் அட் நியர் டு த ஃப்ரீ எண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ராப்ட் கேன்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவோம். விச் வென் a cantilever beam is supported by a vertical post or at a free end or the near to the free end is called a propped cantilever beam. Okay, so it is statically determinate beam and it's a statically indeterminate beam and its degree of indeterminacy is 1. Okay, it's statically indeterminate beams. Okay, degree of indeterminacy is 1. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது தான். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இது வந்து வித் பாயிண்ட் லோட். திஸ் இஸ் த ஃபிகர் ஃபார் யூடிஎல் லோட். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ராப்டு கேன்டிலிவர் பீம் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேன்டிலிவர் பீம் நார்மலாக அப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட டிஃப்ளெக்ஷன் இப்படி இருக்கும். இப்போ இந்த டிஃப்ளெக்ஷன் ரெடியூஸ் பண்ண நம்ம இங்கே டிஃப்ளெக்ஷன் அட் த ஃப்ரீ எண்ட் என்னவா இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. பை இந்த ப்ராப்டு கொடுக்கறதுனால இந்த டிஃப்ளெக்ஷன் என்னவாகுது, இப்போ இங்கே ஒரு ப்ராப் சப்போர்ட் கொடுத்துட்டோம், வெர்டிகல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ என்னவாகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ஷன் will be 0 at the free end. ஓகே, டிஃப்ளெக்ஷன் வந்து என்னவாகுது, 0 ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கிற டிஃப்ளெக்ஷன் அங்கே 0 ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் அது ஒரு நெக்ஸ்ட் வந்து மோர் ஷிஃப்ட் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் இட் கேன் கேரி மோர் லோட் தேன் தி நார்மல் கேன்டிலிவர் பீம். ஓகேவா? நார்மல் கேன்டிலிவர் பீமோட அதிகமான லோடை எடுத்துக்க முடியும். ஓகே, டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மி பண்ணுறோம். நம்ம பார்த்தது தான் டிஃப்ளெக்ஷன் கம்மியாகுது. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து நியர் த மிடில் ஸ்பேனில் தான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து. ஓகே, ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராப்டு கேன்டிலிவர் பீம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ரிஜிட் ப்ராப், சிங்கிங் ப்ராப், எலாஸ்டிக் ப்ராப். ரிஜிட் ப்ராப்னா த வெர்டிகல், அதாவது டிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே வந்து, அதாவது டிஃப்ளெக்ஷன் வில் பி 0 அட் ரிஜிட் ப்ராப். ஓகேவா? அதாவது
upward deflection is equal to the downward deflection. அதான் ரொம்ப முக்கியம் வந்து upward deflection is equal to downward deflection. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து deflection 0-வா இருக்கும். ஓகே, அப்பதான் இந்த இடத்துல deflection 0-வா இருக்கும். So upward deflection will be equal to downward deflection for in the rigid prop. அதே இது sinking prop. sinkingனா அது prop வந்து கொஞ்சம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும். கீழே இந்த இடத்துல சிங்கிங் ப்ராப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்க் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிங் ப்ராப்ல பார்த்தீங்க அப்படின்னா upward deflection is not equal to downward deflection at the end. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, upward deflection at prop end is not equal to downward deflection due to the load. ஓகே, ஸோ downward deflection due to the load. லோடுனால வரக்கூடிய அந்த டிஃப்ளெக்ஷனும் ப்ராப்னால அப்போர்டாக கிரியேட் ஆகக்கூடிய அந்த டிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல் கிடையாது. அதே ரிஜிட் ப்ராப்னா ரெண்டு ஈக்குவல். ஓகேவா? தென் எலாஸ்டிக் ப்ராப் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ப்ராப் அந்த நேமே உங்களுக்கு சொல்லிச்சு. அதில் வந்து இதுலேயும் நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா சேஞ்ச் இன் லென்த் டியூ டு த ரியாக்ஷன் ஆஃப் தி எலாஸ்டிக் ப்ராப், அதுவும் நடக்கும். சேஞ்ச் இன் லென்த்தும் நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் என்ன, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சதுதான். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படின்னா வேர் த இந்த பீம் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீம் எலமெண்ட் வேர் த பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஓகேவா? ப்ளஸ் டூ ஹாகிங்லேருந்து சாகிங்காவோ ஆர் சாகிங்காலேருந்து ஹாகிங்காவோ மாறுச்சு அப்படின்னா அது அந்த பாயிண்ட் எந்த இடத்துல மாறுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். At the point of contraflexion, that point, the bending moment will be 0. Okay, the bending moment will be 0 at the point of contraflexion point. Okay. So, இங்க பாருங்க, இந்த பீம் இது வந்து ப்ராப்ட் கேம் பீம், இதோட பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹாகிங் மூமெண்ட், இங்க பாத்தீங்கன்னா சாகிங் மூமெண்ட், இது ரெண்டும் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். சேம் இந்த ஃபிகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே இதுதான் வந்து ஒய். இந்த இடத்துல இது ஹாகிங்கில் இருக்குது, சாகிங்கில் இருக்குது, ரெண்டும் சேஞ்ச் ஆகிற அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் மோர்ஸ் தியரம், ஏரியா மொமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் வேரி ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இதுலையும் அந்த மாதிரி ஏரியா கால்குலேட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ட் கேன்டிலிவர் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோடு. ஓகேவா? சென்டர் பாயிண்ட் லோடு தான் நம்ம இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்ற மாடலை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராப்ட் கேன்டிலிவர் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோடு இல்லாமல் வெறும் ப்ராப் சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராப் இல்லாமல் லோடுக்கு மட்டும் ஒரு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைவோம். ஓகே, இந்த ரெண்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரியா கால்குலேட் பண்ணி அந்த ரெண்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கும் ஏரியா 1 ஏரியா 2ன்னு கால்குலேட் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோர்ஸ் தியரம் 2-வை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ரியாக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தென் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷனும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு கேன்டிலிவர் பீம் இங்கே சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ அதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா எல். ஸோ சென்டர் பாயிண்ட் லோடு அப்படின்னு கொடுத்துட்டனால L/2 அண்ட் L/2 அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ப்ராப் நம்ம என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்புக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை வந்து நீங்கள் RBன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இங்கே இந்த இதை ஏன்னு வச்சுக்கிட்டு இதை பின்னு வச்சுக்கிட்டு இங்கே சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு இது தேவையில்லை, நம்ம ப்ராப்பை மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ RBன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். இதோட டோட்டல் லென்த் Lன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் என்னவா இருக்கும், இது வந்து அப்வர்டில் இருக்குது. ஸோ அப்போது இட் வில் பி லைக் திஸ். என்னவா இருக்கும் RB இன்ட்டு L. கரெக்டாக? ஸோ RB இன்ட்டு L பாயிண்ட் ஏல. அப்போ இதுதான் வந்து இதோட பெண்டிங் மூமெண்ட் RB இன்ட்டு L. ஸோ இதுக்கு வந்து
சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னவா இருக்கும்? சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் 2/3L. கரெக்டா? 2/3L கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி இப்போ கேன்டிலிவரையும் ப்ராப் கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட் லோடு இந்த W இது L/2 இது L/2. ஸோ இப்போ இதை மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வரைஞ்சா எப்படி இருக்கும்? இதுக்கு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வரையும் போது தட் இஸ் இது டவுன்வர்டில் இருக்கு. ஓகே, தட் இஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் W into L/2 கரெக்டாக? W into L/2. ஸோ WL/2 தான் வந்து இதோட பெண்டிங் மோமெண்ட் அட் பாயிண்ட் ஏல இருக்கக்கூடிய பெண்டிங் மோமெண்ட் பார்த்தீங்கன்னா WL/2. ஸோ இதோட சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? இதோட சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா L/2 into 2/3L. இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு சென்ட்ராய்டு. ஓகேவா? L/2 into 2/3L. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா பெண்டிங் மோமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அது இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்த மாதிரியே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து ட்ரையாங்குலருக்கு என்ன? ½ into BH. ½ into BH. B வந்து எவ்வளோ? B வந்து L தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. H ஈக்குவல் டு எவ்வளோ? இங்கே வந்து RBL. ஸோ அப்போ A1 கண்டுபிடிப்போம். A1க்கு பார்த்தீங்கன்னா Bன்ற இடத்துல L சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து RBL. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணோம்னா ஃபைனலாக RBL²/2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இது சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் வந்து A2 கண்டுபிடிக்கணும். A2 வந்து என்னவா இருக்கும்? நமக்கு ஹாகிங்கில் இருக்கும். ஓகே, A2 வந்து ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஸோ மைனஸ் போட்டிருக்கிறோம். அதே ½ BH தான். இங்கே வந்து என்னவா இருக்கும்? B is equal to L/2 and H is equal to WL/2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலையும் Bன்ற இடத்துல L/2வும் Hன்ற இடத்துல WL/2வும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு WL²/8 கிடைக்கும். ஓகேவா? WL²/8 கிடைக்கும். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அதே மாதிரி X2 கண்டுபிடிச்சாச்சா? எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5L/6. ஓகே, 5L/6 இதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் 5L/6. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராப் ரியாக்ஷன் மோர்ஸ் தியரம் 2 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். மோர்ஸ் தியரம் வந்து என்ன? AX⁻2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மோர்ஸ் தியரம். ஸோ நம்ம இதில் வந்து AX⁻ is equal to A1X1 bar plus A2X2 bar அப்படின்னு எடுத்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ A1 எவ்வளோ? நமக்கு RBL²/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. X பார் வந்து எவ்வளோ? 2/3L மைனஸ். ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து ஹாகிங்கில் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஹாகிங்கில் இருந்ததுனால தான் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இங்கே வந்து என்ன வரும்? WL²/2 8 into 5L/6. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா RBL3/3. ஓகே, RBL3/3 3 minus 5WL3/48 அப்படின்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? RBL3/3 is equal to 5WL3/48 அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாமா? ஸோ இதை இன்னும் சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? RB is இந்த L3 இந்த L3 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த 3யும் இந்த 48 கேன்சல் ஆகும், 16 வருமா? ஸோ RB is equal to WL3 divided by 16 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 5WL3 divided by 16 கிடைக்குமா? ஸோ RB is equal to எவ்வளோ அப்படின்னா 5/16
WL cube தான் வந்து ரியாக்ஷன் அட் RB. ஓகே, ரியாக்ஷன் வந்து L cube கேன்சல் ஆயிரும். 5/16 W அப்படின்றது தான் ரியாக்ஷன் அட் B பாயிண்ட். ப்ராப் ரியாக்ஷன் வந்து RB is equal to 5/16. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? RB கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் RA கண்டுபிடிக்கணும். RA plus RB is equal to W அப்படிதானே? அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருமா? RA is equal to W minus RB. ஸோ அப்போ கண்டுபிடிச்சோம்னா W by 5/16 W போட்டோம் அப்படின்னா RA is equal to 11/16 W அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் அட் RA. ஓகே, ஸோ RBயும் கண்டுபிடிச்சிட்டோம், RAன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை வச்சு நம்மளால ஈஸியாக ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய முடியுமா? அதாவது இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், இது டபிள்யூன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இது வந்து இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் கோ லைக் திஸ் அண்ட் திஸ் வில் லைக் திஸ். ஸோ RA வந்து நம்ம எவ்வளோ? 11/16 W. அதே இது RB is equal to என்ன? 5/16 W. ஸோ இந்த இது வந்து டோட்டலாக W. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகேவா, இங்கே போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு அப்படியே நம்மளால இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இதை வச்சு நம்மளால இப்போ பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிச்சலாம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் B is equal to MB is equal to 0. ஸோ MC வந்து என்னவா இருக்கும்? MC equal to, அதாவது இங்க வந்து RB இருக்கு, இங்க RA இருக்கு. பெண்டிங் மொமெண்ட் பாயிண்ட் B is equal to 0. MC இப்போ கண்டுபிடிக்கணும். MC equal to என்னவா இருக்கும்? அப்போ summation of moment is equal to 0 அப்படின்னு போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? இந்த RB இது வந்து எவ்வளோ? 5/16 W into L/2. L/2 கரெக்டா? into W L/2. அப்போ பாயிண்ட் Cல வந்து 5/WL32. பாயிண்ட் Cல வந்து 5WL/32 கிடைக்கும். அதே இது இப்போ பாயிண்ட் ஏக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான். பாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்? 5/16 into L மைனஸ் என்ன வரும்? W into L/2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது நம்ம எல்லாத்தையும் நம்ம மைனஸ் W சால்வ் பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் அட் A இஸ் ஈக்குவல் டு 3/16 WL ஹாகிங் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர், ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நமக்கு தெரியும், இங்கே வரைஞ்சிட்டான். ஸோ இது வந்து எவ்வளோ அப்படின்னா 3/16 WL அப்படின்னு போட்டோம். இங்கே வந்து 0ன்னு போட்டோம். பாயிண்ட் Cல வந்து 5WL/32 அப்படின்னு போட்டோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், Y தெரியும். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொமெண்ட் அட் திஸ் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதாவது இப்போ MY is equal to 0ன்னு எடுத்து இப்போ MY equal to 0ன்னு இருக்கும்போது இங்கே வந்து வரும் RB into Y. இதுதானே RB. இங்கே பீம் எப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல RB, இங்கே RA. ஓகேவா, ஸோ RB into Y மைனஸ் இந்த இடத்துல W, இந்த மைனஸ் என்ன வரும்? W into Y மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியும்? L/2 அப்படின்றது தெரியும். L/2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 0. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? RB தெரியும்,
இதெல்லாம் தெரியும், நம்ம ஆர்பி தெரியும், உள்ள மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 5/16 W, y வந்து அப்படியே தான் இருக்கும், மைனஸ் W இன்ட்டு ஒய் ப்ளஸ் WL/2 ஈக்குவல் டு 0. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்கும்னா 8/11 இன்ட்டு L அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த அப்போது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீ எண்டில் இருந்து இங்கே வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 8/11 L அப்படின்ற டிஸ்டன்ஸில் வந்து இந்த y வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணோம். இதுதான் வந்து ப்ராப்டு கேண்டிலிவர் பீமுக்கு எப்படி வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் புரியலை, என்னால் இவ்வளோத்தையும் தெரிஞ்சிக்க முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் மினிமம் இந்த டேபிளர் காலமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். ஸோ ப்ராப் ரியாக்ஷன் ஃபார் சென்டர் பாயிண்ட் லோட், ப்ராப் ரியாக்ஷன் வித் யூடிஎல் லோட், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சவங்க நீங்கள் இதை வீட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 3/8 WL ஃபார் UDL வித் ப்ராப் கேண்டிலிவர் வித் UDL, RA இஸ் ஈக்குவல் டு 5/8 WL. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. ஸோ மறக்காமல் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கேண்டிலிவர் பீம் வந்து 1 and fixed, another free. வெர்டிகல் போஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருப்போம் ப்ராப்டு கேண்டிலிவரில். ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட், இது ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட். டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினேட் 0, இங்கே வந்து மோர் தென் 0வாக இருக்கும், அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? நோ பாசிட்டிவ் மூமெண்ட், ஹியர் பாசிட்டிவ் மூமெண்ட் இஸ் ஆல்சோ அக்கர்ஸ். ஓகேவா? நம்ம பார்த்தோம் பாசிட்டிவ் மூமெண்ட் அக்கராச்சு, சாகிங் அக்கராச்சு. அதே இது கேண்டிலிவரில் ஒன்லி சாகிங் மட்டும்தான் அக்கர். ஓகேவா? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் more at free end. Slope and deflection will be 0 at the propped end. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்ட்ராய்டு, இது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சென்ட்ராய்டு ஏரியா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது எல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு ப்ராப்டு கேண்டிலிவரில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 4,999 அப்படின்ற ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. அந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் மெட்டீரியல் ஃபார் JDO, 200+ வீடியோஸ் ஃபார் டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், அண்ட் டெஸ்ட் சீரியஸ் ஃபார் டெக்னிக்கல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். 100+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். ஓகே, டெஸ்ட் அதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே 4,999 அப்படின்ற காஸ்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க நம்ம அகாடமியோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக JDO கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். எந்த விதமான டவுட்டும் அதில் வேண்டாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.